கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து 2022 இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்ட 5 சிவப்பு கிடாரிகளின் நிலைமை இப்போது என்ன? சிவப்பு கிடாரியை பலி கொடுத்து விட்டார்களா இல்லையா என அநேகருக்கு சந்தேகம் எழும்பியிருக்கிறது. ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி அதன் சாம்பல் கரைக்கப்பட்ட தண்ணீரினால் யூதர்கள் தங்களை தீட்டு நீங்க சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பது தேவ கட்டளை ஆகும். இந்த வருஷம் கடந்த ஜூலை மாதத்தில் இஸ்ரேலின் ஷீலோ என்ற இடத்தில் யூதர்கள் ஒரு சிவப்பு கிடாரியை உண்மையிலேயே பலியிட்டு தேவையான சாம்பலை சேகரித்து வைத்து விட்டார்கள். சிவப்பு கிடாரி பலியிடப்பட்டு விட்டது. இதை நேரில் பார்த்தவர்களே வெளிப்படையாக ஆதாரங்களுடன் கூறிவிட்டார்கள். ஆனால் யூதர்கள், நாங்கள் உண்மையான சிவப்பு கிடாரியை இன்னும் பலி செலுத்தவில்லை. ஜூலை மாதத்தில் நடத்தப்பட்டது ஒரு சாதாரண ஒத்திகை நிகழ்ச்சி மட்டும்தான். அதற்கு ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சிவப்பு கிடாரி தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போது எங்களிடம் இருக்கும் எல்லா சிவப்பு கிடாரிகளுமே ஓரிரு வெள்ளை அல்லது கருப்பு முடிகள் புதியதாக தோன்றியதின் காரணமாக எல்லா சிவப்பு கிடாரிகளுமே இப்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டு விட்டன என்று வேண்டுமென்றே தங்கள் எதிரிகளை குழப்புவதற்காக இப்படி கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சிவப்பு கிடாரியின் பலி ஜூலை மாதமே நடந்து முடிந்துவிட்டது. ஆமென்.